இது அண்ணாமலை ரொம்ப அமைதி காக்குறாரு. எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடல, எதை பத்தியும் பேசல. ஆனா யாரையும் பார்க்க விரும்பாம வீட்டில் இருக்கார். இது அண்ணாமலை மனசு வருத்தப்படியான விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடத்தப்படியான விஷயம் நடக்குது. அண்ணாமலை வருத்தப்படுறாருன்னா கண்டிப்பா வருத்தப்படுறார். அண்ணாமலையை கையை மீறி பல நிலைமை போயிருச்சா? பல நிலைமைகள் நடக்கின்றன. மத்திய அமைச்சர்கள் எல்லாம் உள்ள புகுந்து ஆட்டம் போடுறாங்க. அது அண்ணாமலைக்கு ஒரு மன சங்கடத்தை கொடுக்கிறது, மன கஷ்டத்தை கொடுக்கிறதுன்னா அது உண்மைதான். அண்ணாமலையை கையை மீறி பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா மாநில தலைவர் ஆக நீடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழுதே சார். இதுக்கு என்ன சார் பதில் இருக்கு? மாநில தலைவர் தேர்தல் தள்ளி போறது என்ன காரணம் எனக்கே தெரியல. ஏன்னா மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு மாநில தலைவர் தேர்தல் வரணும். மாவட்ட தலைவர் தேர்தல் முடிஞ்ச மாதிரி தெரியல. காணல் நீர் மாதிரி போயிட்டே இருக்கு. இன்னும் 10 சீட் டிசைட் பண்ணல. முதல்ல என்ன சொன்னாங்க, கோரம் வரத்துக்கு 50% தான் போதுன்னாங்க. அண்ணாமலையும் ஒத்துட்டாரு, டெல்லியும் ஒத்துக்குச்சு. அப்புறம் நடுவில் என்ன நடந்ததோ தெரியல. 50%க்கு மேல 60, 70, 80% வந்தது. இப்போ கோவையெல்லாம் இன்னும் வரல. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 67, 47 வந்திருக்கு. இன்னும் 20 வரணும். அந்த 47 வச்சு கோரம் வச்சு அண்ணாமலை தேர்ந்தெடுக்கலாமே. கோரம் இருக்குல்ல, ஏன் தேர்ந்தெடுக்கல? அதுக்கு பதில் இல்லை.